திருச்சிற்றம்பலம். ஓராயமே உலகேழும் படைப்பதும் ஓராயமே உலகேழும் அழிப்பதும் ஓராயமே உலகேழும் துடைப்பதும் ஓராயமே உலகோடு உயிர்தானே நாதன் ஒருவனும் நல்ல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போட்டு போட்டு. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 6வது அத்தியாயம் ஞானலிங்கம் பாடல் 1770 என்று நாம் சிந்திக்கின்றோம். எந்தை பரமனும் என்னம்மை கூட்டமும் எந்தை பரமனும் என் அம்மை கூட்டமும் முந்த உரைத்து முறை சொல்லின் நாணமாம் முந்த உரைத்து முறை சொல்லின் நாணமாம் சந்தித்து இருந்த இடம்பெறும் கண்ணியை சந்தித்து இருந்த இடம்பெறும் கண்ணியை உந்தியின் மேல் வைத்து உகந்து இருந்தானே உந்தியின் மேல் வைத்து உகந்து இருந்தானே. திருவிழாப்பழம் ஒரு கதை வரும் இல்லைங்களா, ஞானப்பழம் அப்படின்னு நம்ம ஒரு கதை படிச்சிருக்கோம். பிள்ளையாரையும் முருகரையும் கூப்பிடுவாங்க. யார் இந்த உலகத்தை சுத்தி வராங்களோ அவருக்கு தான் அந்த ஞானப்பழம்பாங்க. முருகர் பறந்து செல்வாரு, விநாயகர் அம்மையப்பனை வலம் வந்து வாங்கிப்பார். அதுதான் இங்க எனக்கு ஞாபகம் வருது. எந்தை பரமனும் எம்மன்மை கூட்டமும். அப்ப ஞானத்தின் இலக்கணம் என்னன்னாக்கா, நமது பிசிக்கல் பாடியில நம்ம தாய் தந்தை, ஸ்பிரிச்சுவல் பாடியில சிவபெருமான் பராசக்தி. இந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் உண்மையான நான் உபதேசிக்கிறோம். பிசிக்கல் பாடிக்கு நம்மளுடைய பிசிக்கல் அம்மா அப்பா, ஆன்மாவுக்கு யாரு அம்மா அப்பா அப்படின்னாக்கா சிவபெருமானும் பராசக்தியும். அந்த உண்மை ஞானத்தை தான் யோகியர்கள் தியான நிலையில மேல கொண்டு சகசிராசலத்துல அல்லது சுழுமுனை நாடியில பாக்குறாங்க. இந்த வாழைத்தாய் அல்லது குண்டலி சக்தின்னு சொல்லுவாங்க. இறைவி சக்தி அங்கதான் அடியில இருக்குது. உலக இன்பத்தில் இருந்தோம்னா அதை உணர முடியாது. அந்த தொப்புள் கொடிக்கு மேல உள்ள தியான நிலைகள் எல்லாம் நிறுத்தி வழிபடும் போது ஹார்ட்டுக்கு மேல கொண்டு போனோம்னா அது ஆன்மீக ஞானத்தை நோக்கிய பயணமாக இருக்கும். அந்த புண்ணிய இடத்துல சிவபெருமானையும் சக்தியும் நாம ஞானலிங்கமாக வீட்டிருப்பதை உணர முடியும்னு நமக்கு சூட்சமமா சொல்றாரு. திருப்பி திருப்பி நமக்கு நாயனார் என்ன வலியுறுத்துறாருன்னா, உள்முக வழிபாட்டை தான் வலியுறுத்துறாரு. சோ பிசிக்கல் பாடியை நல்லா வச்சுக்கணும். ஏர் ஸ்மூத்திங், காற்றை பிடித்தல்ன்றாருங்க. அங்க நம்ம காற்றை சுவாசிக்கிறது வேற, காற்றை பிடிச்சு அதை அடக்கி அந்த ஆளுமையை கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் பாடியை ட்ரெயின் பண்ணிட்டு உள்முக வழிபாட்டை யோக தியானத்தை மூலமா போகும்போது உண்மையான ஞானம் விளங்கும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகின்றார். இங்க நமக்கு இறைவனும் இரவியும் அருள் ஞானம், அவங்க ரெண்டு பேரும் நம்ம கொடுக்கறதே ஞானம். யோக முறைப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா சக்தி குண்டலினி தொப்புளுக்கு கீழே இருக்குது பின்புறம், அதை மேல எழுப்பி புருவமற்றுக்கு அல்லது தலை உச்சிக்கு நிறுத்தி தியானிக்கும் போது சக்தியும் சிவனும் பேரு வழியாக நமக்கு காட்சி அளிப்பார்கள் அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு உட்கருத்து. இதுக்கு ஒரு கதை சொல்லணும்னாக்கா, ஒரு காடு, பெரிய ஆலமரம்,
அந்த ஆலமரத்துல நிறைய பறவைகள், அணில்கள் நிறைய இருந்தது. ஒரு மரத்து கிளையில ஒரு வைரம் ஜொலிச்சு கொண்டு இருந்தது. காக்கா பார்த்தது. காக்கா அந்த அழகால எடுத்துக்கிட்டு வந்து காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் காமிக்குது. பாரு, உலகத்திலே பல பலான வைரம் என்கிட்ட இருக்குது. நான் அந்த காட்டுல நான் தான் பணக்காரன் அப்படின்னு பெருமையா கத்திக்கிட்டே திரிஞ்சுது. மானு கிட்ட போச்சு. மான் ஒரு நிமிஷம் பார்த்தது. இதை வச்சு என்னாலெல்லாம் பசி போக்க முடியாது, எனக்கு பச்சை புல் தான் முக்கியம் அப்படின்னு போயிடுச்சு. குரங்கிட்ட கொண்டே காமிச்சிருக்கு. இது சாப்பிட முடியாது, கடிக்கவும் முடியாது, இது ஒரு வாழைப்பழத்துக்கும் ஈடாகாது அப்படின்னு நகர்ந்துச்சு. காக்காவுக்கு ஒரே ஏமாற்றம். என்னடா இவ்வளவு மதிப்புள்ள பொருள் வச்சிருக்கிறோமே, அறிவில்லாத மிருகங்கள் மதிக்கலையேன்னு நினைச்சு கடைசியா ராஜா கிட்ட போச்சு. ராஜா அவர்களே, இந்த வைரம் எவ்வளவு மதிப்புடையது, மிருகத்துக்கெல்லாம் தெரியல, நீங்களாவது சொல்லுங்க என்னது. சிங்கமும் வைரத்தை பார்த்துட்டு சிரிச்சுதான். காகா, நீ வச்சிருக்கிறது காஸ்ட்லியான வைரம் தான், அது டவுட் இல்ல. ஆனா ஆழமான காட்டுல பசிக்கிற ஒரு மானுக்கு புல்லும் குரங்குக்கு பழமும் உனக்கு ஒரு துண்டு வளையம் தான் தேவை. உண்மையான மதிப்பு இந்த வைரத்தால யாரோட பசியும் போக்க முடியாது. காட்டை பொறுத்தவரை இது வெறும் ஜொலிக்கும் கல் மட்டுமே அப்படின்னது. இப்பதான் காக்கா தன்னோட தவற உணர்ந்தது. வைரத்தை அங்கே போட்டுட்டு தனக்கு தேவையான உணவை தேடி பறந்தது. இந்த கதையில என்ன நமக்கு சொல்ல வராங்கன்னாக்கா, ஒரு பொருளும் மதிப்பு அது இருக்கும் இடத்தை பொறுத்து. அந்த காட்டுல என்ன மாதிரி சிந்தனைகள் இருக்கோ அதே சிந்தனை தான் நம்ம உலக வாழ்க்கையில் லௌகிக வாழ்க்கையிலும் இருக்குது. இந்த இடத்துல அந்த வைரம்ன்றது பேரொளி, ஆன்மா. அது யாருக்கு பயன்படுத்துவாங்களோ, யாருக்கு தேவையோ, உண்மையா புரிஞ்சுக்க முடியுமோ அவங்ககிட்ட கொண்டு போனா அதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நகைச்சுவையா தான் போகும். டே டு டே லைஃப்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போக்கஸ் பண்றது, எனர்ஜி மேனேஜ்மெண்ட், ஆற்றலை சிதற விடாம போக்கஸ் பண்றது. அப்புறம் சமநிலை என்ற தெளிவான முடிவு, எமோஷனல் பேலன்ஸ்ல தான் நம்ம டிசிஷன் எடுக்கணும். அப்பதான் தப்பாகாம இருக்கும், நியூட்ரலா இருக்கும். அகாமதியும் சுய விழிப்புணர்வும், செல்ஃப் அவேர்னஸோட நம்ம இருக்கணும் லிவிங்ல. இதுதான் ரொம்ப முக்கியம். அது ஐந்தறிவுல விலங்குலாம் இருக்கும். பாம்பு, பூனை, நாய் எல்லாம் பார்த்தா எப்பயும் அலர்ட்டா இருக்கும். அதனாலதான் நேச்சுரல் என்ன நடந்தாலும் அதனால உணர முடியுது. ஸோ நம்ம ஆழமா அந்த மாதிரி சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறி தளத்தை கௌரியமா படிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக அருமை, மிக அருமை ஐயா. அது மாதிரி நீங்க இந்த அம்மையப்பனை சுத்தி வாங்கினது அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க கதையும். மிக்க நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1770வது திருமந்திரம். எந்தையும் தாயும் இருந்த இடம். திருமந்திரம். எந்தை பரமனும் என் அம்மை கூட்டமும் முந்த உரைத்து முறை சொல்லி ஞானமாம் சந்தித்து இருந்த இடம் பெரும் கண்ணியை உந்தியின் மேல் வைத்து உகந்து இருந்தானே. அருமையான திருமந்திரம். எம் தந்தையாகிய பரமசிவனும் தாயாகிய பராசக்தியும் இருவரும் பிரிவின்றி இணைந்திருக்கிற சேர்க்கையும் பற்றி முதலில் சிந்தித்து அது பற்றி முறையாக சொல்ல வேண்டுமானால் இந்த சேர்க்கையே ஞான லிங்கம் என்று கூற வேண்டும். இப்படி சேர்ந்து சிவத்தோடு இருக்கும் பராசக்தியை உந்திக்கு மேலான மணி பூரகத்தில் வைத்து விரும்பி தியானித்து இருந்தேன். கூட்டம், சேர்க்கை, சந்தித்த இடம், சேர்ந்திருக்கும் இடம், பெரும் கண்ணி, பெரிய கண்களை உடைய பராசக்தி, உந்தி, கொப்பூல், மேல் வைத்து என்பதற்கு புருவ நடு என்றும் மணிபூரகம் என்றும் பொருள் கூறுவர். உகந்து, விரும்பி. கழக வெளியீட்டில் எந்தையாகிய சிவபெருமானும் என் அம்மையாகிய பெருமாட்டியும் மணி ஒளி போல பிரிப்பின்றி கலந்து கூடிய கூட்டமும் முற்பட கூறி முறை இயம்பின் திருவடி உணர்வாகிய சிவஞானமாகும். இருவரும் கூடியிருந்த நிலைக்களம் கொப்புளாகிய சுவாதிட்டானமாகும்.
அதற்கு மேல் எனப்படும் நெஞ்சமாகிய அநாகத்தின் கண் பெருங்கண்ணியை உடன் வைத்து மாறிலாத ஒப்பு உடையவன் ஆனான். கூட்டம் ஒரு பாகத்து அமர்ந்த சேர்க்கை ஞானமாம் சந்தித்த இடம், ஞானம் உண்டாகும் இடம். பெருங்கண்ணி குண்டலினி உந்தியின் மேல் வைத்து மணி பூரகத்தில் மனதை பதித்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. ஒரு 2 நிமிஷம் தேவை. நீங்க முடிச்சிடுங்களா கௌரியம்மா ப்ளீஸ்? அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation. The alliance of my father and mother at the outset to explain their relationship, it is Gnosis. The large-eyed one whom he met, he placed above the navel and remained in joy. அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடலாக நான் பார்க்குறேன். இந்த ஒரு பாட்டு தான் ஞானம்னா என்னன்னு சொல்லி எல்லா பாட்டும் சொல்லுது. எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப ஞானம்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? அப்படி கேட்கறதுக்கு பதில் சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். எந்தை பரமனும் எண்ணம்மை கூட்டமும், நம்ம அதோட சிவம் யாரு சக்தி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஞானமே. அவங்க எந்த ஆர்டர்ல இருக்காங்க, எந்த மாதிரியான திருவிளையாடல் இங்க நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ஞானமே. இதை நான் சரியா உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லலைன்னா ப்ளீஸ் கேளுங்க. கேட்கும்போது நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய நம்ம எல்லாருமே கற்றுப்போம். ஆனால் இது இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்கிறேன்னா, அதை சரியா புரியாத மாதிரி பேசுகிறேன்னா திரும்ப கேளுங்க. எப்படினாலும் எந்த கேள்வினாலும் கேளுங்க. நம்ம எல்லாரோடையும் அம்மா இருக்காங்க, ஐயா இருக்காங்க, எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு தெளிவு கிடைச்சிரும். இப்போ நான் கொஞ்சம் பேசிக்லேருந்தே வரேன். ஏன்னா இது ரொம்ப நல்லா இதை புரிஞ்சிட்டோன்னா அவ்வளோதான். இது நம்ம ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ சிவம் எப்படி இருக்கிறாரு நம்ம பார்த்துருக்கோம். சிவம் ஆதாரமாக இருக்கிறாருன்றதை நம்ம பார்த்துருக்குறோம். சக்தி அசையாத தன்மையில் சிவம் இருக்கிறாங்க, அசையும் தன்மையில் சக்தி இருக்கிறாங்க இல்லையா? சிவத்தோட வெளிப்பாடு தான், அதாவது அந்த ஆதி பகவானோட வெளிப்பாடு தான் சிவம். அந்த சிவத்தோட வெளிப்பாடு, அவர் வெளிப்படுற விஷயம்தான் சக்தியாக வெளிப்படுறாரு. அசையாத பொருள்ல இருந்து தான் இந்த அசையும் பொருளுமே நமக்கு வருது. நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம அந்த கடிகாரம் எடுத்துக்கிட்டோம், அதே கூட எடுத்துக்கலாம். அந்த கடிகாரத்துல பின்னாடி பேஸா இருக்கிறது சிவம். அந்த இப்போ நான் என் முன்னாடி கடிகாரம் தான் இருக்கு. அதுல வெள்ளை கலர்ல தான் பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் வெள்ளை கலர்ல தான் இருக்கு. இப்போ முள்ளு 9ல் இருக்கு, அது பெரிய முள் 9ல் இருக்கு. அது ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? மற்ற முள்ளுகளும் ஓடிட்டு இருக்கு. அதுதான் நம்ம எண்ணங்களாக, உணர்ச்சிகளாக, இங்க உடலாக, இப்படி எல்லாமாகவும் இருக்கிறது தான் சக்தி. சிவம் எல்லாத்துலேயுமே ஆதாரமாக இருக்கிறவங்க. இவங்க 2 பேருமே பிரிஞ்சே இருக்கவே மாட்டாங்க, எப்பயுமே சேர்ந்தே தான் இருப்பாங்க. எப்படி இந்த கடிகாரமும் முள்ளும் சேர்ந்தாதான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி சேர்ந்தே இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் நம்ம தனித்தனியாக இங்கே பார்த்துட்டு இருக்கோம். எப்படின்னா, இப்போ உலகத்தில் இப்போ நான் எண்ணங்கள் படி போகிறேன். இப்போ நான் ஏதாவது ஒரு நினைக்கிறேன், நேற்று நடந்ததை நினச்சிட்டு இருக்கேன், இல்லை நேற்று நடந்த யாரோ ஒரு பேசுனதை நான் திரும்ப போட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே தொலைஞ்சு போயிடுறேன் இல்லையா? நான் இங்கே இருக்கிறது இல்லை, நான் அந்த இதுலேயே போயிடுறேன். அந்த உணர்ச்சி எதுவோ, இப்போ கவலையோ கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ ஏதோ ஒன்று, அப்படியே அதோடே போயிடுறேன் இல்லையா? இப்போ அந்த முள்ளை மட்டுமே நான் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நான் சக்தியை மட்டும் நம்ம உணர்ந்து நம்ம சக்தி பின்னாடியே நம்ம போய்கிட்டே இருக்கிறோன்னா அதுதான் இப்போ இந்த மாயையில் இருக்கிறது. அதோட சிவத்தையும் சேர்ந்து நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ப்ரெசண்ட்ல இருக்கீங்க. சிவம்னா என்னது? அந்த ஆதாரத்தோட நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், நான் இதை பார்த்துட்டு இருக்கேன், நான் இதை யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சக்தி இப்போ எனக்குள்ள எண்ணங்களாக வருது, இந்த சக்தி எனக்குள்ள உணர்ச்சியாக வருது, இந்த சக்தியை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சு இப்போ இந்த சக்தியை நான் இதை பேச்சுக்காக பயன்படுத்திட்டு இருக்கேன், இதை நான் பேசிகிட்டு இருக்கேன், இது என்னிலேருந்து வருது
அப்படின்னு நான் எனக்குள்ள இருக்க அந்த ஆதாரத்தோட இப்ப கடிகாரம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி இருக்க வெள்ளையில இந்த 9ல இருக்க முள்ள நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி பார்க்கிறது. வெறும் முள்ளோட நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அது மாயை ஆயிடுது. அதோட உண்மை தன்மையோட அது எங்க இருக்கு அந்த கடிகாரத்துல அந்த அந்த பின்னாடி இருக்க சிவத்தோட நம்ம சேர்த்து பார்க்கும்போது, அப்ப வந்து நம்ம பிரசன்ட்ல இருக்கோம்னு அர்த்தம். அப்படி சிவத்தோட சேர்த்து பார்க்கல அப்படின்னா, நம்ம பிரசன்ட்ல இல்ல. நம்ம வந்து பாஸ்ட்லயோ, ஃபியூச்சர்லயோ, கற்பனையிலயோ எதுலயோ இருக்கோம். அது மாயையில சிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்ப அந்த பிரசன்ட்ல இருக்கிறது எப்படின்றது தான் நமக்கு நேத்து பாடல்ல சொன்னாங்க. அந்த கொழுந்தினை காணு அந்த நமக்குள்ள இருக்க ஆன்மாவ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அந்த குவலயம் தோன்றும். அந்த திருவடி தோன்றும். நான் எங்க இருந்து பார்க்கிறது அப்படின்னா, அந்த அமைதி தன்மையிலிருந்து நம்ம பார்க்கிறது. அந்த திருவடியிலிருந்து சிவம் வந்து திருவடியா இருக்கிறாரு. சக்தி வந்து இந்த உலகமா இருக்கிறாங்க. இந்த உலகத்த நம்ம அந்த அமைதி நிலையிலிருந்து பார்க்கும்போது நம்ம பிரசன்ட்ல தான் இருக்கோம். அது வேற வேற எங்கேயும் இல்ல. நம்ம முதல் நிலையில நம்ம கவனமா இருக்கு. நீங்க கவனமா ஒரு விஷயத்த செய்யும்போது, நம்ம பிரசன்ட்ல தான் இருக்கோம். சிவத்தையும், சக்தியும் சேர்ந்து நம்ம உணர்றோம். நம்ம 2 பேரையும் சேர்ந்து உணர்ந்தோம்னா, அதுதான் ஞானம். ஒருத்தர மட்டும் தனியா நம்ம உணர்றோம். அதாவது சக்திய மட்டும் தனியா அவங்க பின்னாடியே போயிட்டு இல்லாம, சக்தியும், சிவத்தையும் என்னால சேர்ந்து உணர முடியுது அப்படின்னு சொன்னா, நான் பிரசன்ட்ல இருக்கேன்னு அர்த்தம். அதே அந்த சக்தி வந்து சிவத்திலே நிலைத்து இருந்துட்டாங்கன்னா, இப்ப வந்து இந்த 9ல நின்ன முள் வந்து இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்படி ஓடாம அந்த பின்னாடி இருக்க தன்மையோடயே நின்னுட்டாங்கன்னா, அங்க தான் வந்து நமக்கு சிவம் சக்தியோட இணைவு நடந்துருது. அதுக்கப்புறம் வந்து உ சந்தித்திருந்தவிடம் பெருங்கண்ணியை, உந்தியின் மேல் உகந்திருந்தானே. அதுக்கப்புறம் வந்து நீங்க எண்ணங்கள் பின்னாடி போகாம, அதாவது உந்திங்கிறது அந்த சுவாதிஷ்டான ஏரியா, அந்த இது நாபி கமலம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நம்ம உணர்ச்சிகள் அந்த இது படி போறது. இதுக்கு வேற பொருளும் இருக்கலாம். ஆனா நான் இந்த இடத்துல பார்க்கிறது வந்து நம்ம இதுக்கு எப்ப வந்து நம்ம சக்தியோட சிவத்த சேர்த்து பார்க்குறோமோ, நம்ம எண்ணங்கள் படி போகாம அவங்களோடயே உண்மையான ஆனந்தம்னு இருக்கும் இல்லையா? உணர்ச்சியான ஆனந்தம் இல்ல. அந்த சுவாதிஷ்டானத்துக்கும் மேல்நிலையான ஒரு விஷயங்கள். உணர்ச்சிக்கும் மேல்நிலையான ஒரு விஷயத்துல சக்தி வந்து சிவத்தோட ஐக்கியமாயிட்டாங்கன்னா, நம்ம இந்த மாயை உலகத்திலிருந்து விடுபட முடியும். இதுதான் நான் சொல்ல வந்தது. சக்தி எது, சிவம் எதுன்றது வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஏன் பிரசன்ட்ல இருக்கணும்? சக்தியும், சிவத்தையும் சேர்ந்து உணரணும். அப்புறம் அந்த சக்திய வந்து அந்த ஆற்றல வந்து சிவத்திலே நிலைநிறுத்தணும். சிவத்திலே நிலைநிறுத்த சிவம் நமக்குள்ள மேலோங்க அந்த நமக்குள்ள ஆன்மாவா இருக்கிற முருகர் வந்து சிவமாக மாறுற விஷயம்தான். இத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு எது வந்து மாயையாக இங்க இருக்கு, இந்த ஓட்டமாக, அசைவாக இருக்கிற எல்லாமே இங்க மாயையா தான் இருக்கு. சிவம் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள அந்த அமைதி நிலையாக இருக்கிறாரு. அங்க இருந்து இந்த கவனம், விழிப்புணர்வு அப்படிதான் சிவமோட சக்தி நமக்குள்ள அந்த ஒளி இல்லன்னா இங்க சிவமும் சக்தியும் இல்ல. அந்த ஒளியில தான் இந்த மாயையே நமக்கு தெரியுது. சிவம் தான் இந்த மாயைய கிரியேட் பண்ணி வெளிப்படுறார். சக்தியா வெளிப்படுறதும் சிவம் தான். அந்த வெளிப்படுற ஒரு விஷயத்தையே நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது எங்கேருந்து வெளிப்படுதுன்ற ஆதாரத்தையும் சேர்த்து புடிச்சோம்னா, நம்ம வந்து பிரசன்ட்ல இருக்கோம்னு அர்த்தம். அந்த ஆதாரத்திலே ஒடுங்கிட்டோம்னா, அந்த ஆதாரத்திலே இந்த மாயையும் ஒடுங்கப்பட்டா நம்ம சிவத்த அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இது எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா தெளிவ குடுக்குற மாரி இருக்கு. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. நன்றி. கௌரிமா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு தரிசனம் நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மந்திரத்தை குறித்து. அத ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த அந்த பரவசமே ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்படிதான் திருமந்திரம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்படிதான் பண்ணும். நமக்குள்ள பல விஷயங்களை, திறப்புகளை வந்து நிகழ்த்தும். அப்படி நிகழ்த்தும் பொழுது வரக்கூடிய அந்த தரிசனம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். நன்றி. இன்றைய மந்திரத்துல வந்து முக்கியமா 2 விஷயம் சொல்றாங்க. கௌரிமா சொன்ன மாதிரி சக்தியையும் சிவனையும் எங்க நாம் வழிபடுவது அப்படின்னு ஒரு இடத்துல நமக்கு ஞான லிங்கமாக காட்டி தருவது. இப்ப நமக்கு லிங்கம்னாலே என்ன அப்படின்னா, ஆவுடையும்
அந்த லிங்க பகுதியும் சேர்ந்த ஒரு அமைப்பு. அந்த அமைப்புல வந்து இது நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னாக்க, சக்தி சக்தி சக்தின்னா அந்த சக்திக்கு மேலே பராசக்தி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மண் பாதியுள் மண்ணும் பராசக்தியாமே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொன்னாரு. இந்த மாதிரி சக்திய சொல்லிட்டே வந்தாரு. இப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்க. எந்தை பரமனும் என் அம்மை கூட்டமும் அப்படின்னு இன்னும் ஒரு கூட்டாக இருக்கக்கூடிய சக்திகளை பத்தி பேசுறாரு. அது ஏன் இங்க சக்திக்கு மேலே பராசக்தி அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு, அப்புறம் ஏன் திரும்பி வந்து என் அம்மை கூட்டமும் அப்படின்னு ஒரு 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 வார்த்தையை ஏன் பண்றாரு அப்படின்னா நம்ம பார்க்கணும். 64 சக்திகள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த என் அம்மை கூட்டம் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தைய வந்து நம்ம வந்து நிறைய பார்த்திருக்கோம். அவர் வந்து எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கிறாரு, எத்தனை விதமான சக்திகளை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து சக்தி நிபாதத்துல இருந்து அந்த 4ஆம் தந்திரம் 5ஆம் தந்திரம் பகுதியில அந்த ஆயர் கூட்டம், சக்தி கூட்டம், இன்னும் நிறைய வார்த்தைகள் அந்த தேவியர்களுடைய தொகுப்பை வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, அவங்கள திரும்பி கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராரு அப்படிங்கிற ஒரு இடத்த நம்ம இங்க பார்க்க வேண்டி இருக்கு. என்ன சொல்றாரு, இவ்வளவு நேரமும் நம்ம வந்து அண்டத்துல நிப்பாட்டி அண்டத்துல இருந்து எப்படி அந்த தரிசனத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா கொழுந்தினை காணீர் குவலயம் தோன்றும் அந்த ஒளி தரிசனத்துல எங்கணும் அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னாரு, எழுந்திட காணில் இருக்கலும் ஆகும். எது எழுந்திட அப்படின்னா நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், குண்டலினி சக்தி. அது எழுந்திட காணில் இருக்கலும் ஆகும். எங்கே பரந்திடக்கான பார்வதி மேலே இருக்கலும் ஆகும். திரண்டு இழ கண்டவன் அப்படின்னு நேற்றுக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து இப்ப வைக்கணும். இந்த பரந்திட காணில் பார்ப்பதி மேலே அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம இங்க வைக்கணும். எப்படி வைக்கணும், எந்தை பரமனையும் என் அம்மை கூட்டத்தையும் முந்த உரைத்து முறை சொல்லின் ஞானமாம் அப்படின்றார். அப்போ இந்த மேல செல்லும் பொழுது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும், அப்போ இந்த 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 திரண்டு எழுந்து அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல நேத்துக்கு, அந்த திரண்டு எழுவது என்ன அப்படின்னாக்க என் அம்மை கூட்டம். அவ்வளவுதான். இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் ஒன்றாக பார்த்து, அதுதான் திரண்டு இழ கண்டவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது ஏதோ தனி சக்தி, இது ஏதோ தனி சக்தி, இது ஏதோ தனி சக்தி அப்படிலாம் இல்ல, எல்லாமும் அனைத்து. அப்போ இது வந்து உள்ளையா வெளியிலையா, உள்ளையும் வெளியிலையும். இந்த 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 அண்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஆதாரமாயிருக்கின்ற சிவத்தோடு நம்ம கௌரிமா சொன்ன மாதிரி கடிகாரத்துல இருக்கக்கூடிய எல்லா முட்களும், 2 முள்ளு மாத்திரம் இல்ல, இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் அந்த வெள்ளையோட அந்த அந்த கடிகாரத்தினோட அமைப்புனால நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி 2ஐயும் சேர்த்து. அப்ப இதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற எந்தை பரமனும் என் அம்மை கூட்டமும் அப்படின்னு எல்லாவற்றையும் சேர்த்து முந்த உரைத்து முறை சொல்லின் ஞானமாம் அப்படின்னா, முந்த உரைத்து அப்படின்றாரு. என்ன உரைத்து, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லிட்டேன், என் அம்மை கூட்டம் எத்தகையதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த முந்த உரைத்து முறை சொல்லின், அந்த முறை சொல்லின் ஞானமாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 பேரையும் சேர்த்து பார்க்கணும். எங்க எப்படி பார்க்கணும், சந்தித்திருந்த இடம் பெருங்கண்ணியை அப்படின்னு சொல்றாரு. உந்தியின் மேல் வைத்து உகந்திருந்தானே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல 2 விதமா பார்க்கலாம் நம்ம. இந்த சந்தித்திருந்த விடங்கண்ணியை அப்படின்னு நம்ம 2 விதமா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, சந்தித்து பெருங்கண்ணியை சந்தித்திருந்த இடம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பெருங்கண்ணியை சந்தித்திருந்த இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எங்க வச்சு பார்க்கணும் அப்படின்னாக்க, புருவ மத்தியில வச்சு பார்க்கணும். ஏன்னா பெருங்கண்ணி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து யாருக்கு ஒத்து போகும் அப்படின்னாக்கா, மனோன்மணி தாயாருக்கு. நம்ம இதுவரைக்கும் சதாசிவரை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அவங்களுடைய இருப்பிடம்னு நம்ம பார்க்கக்கூடியது இந்த நெற்றிக்கு மேலே, புருவ மத்திக்கு மேலே பார்க்கக்கூடிய ஒரு இடம்.
அந்த இடத்துல சந்தித்திருந்த இடம், பெருங்கண்ணியை சந்தித்திருந்த இடம் உந்தியின் மேல் வைத்து உகந்திருந்தானே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உந்தி அப்படின்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இங்க இப்படி பார்க்கும் பொழுது அங்க இருந்து அப்ப இங்க கீழே வராங்க. உந்தினா தொப்புளு, அப்ப தொப்புளுக்கு மேலையா அப்படின்னு நீங்க கேட்க முடியும். அதனால இந்த பெருங்கண்ணியை சந்தித்திருந்த இடம் அப்படின்னு சொல்லி அந்த நெற்றிக்கு மேல சொல்லிட்டு உந்தியின் மேல் வைத்து உகந்திருந்தானே அப்படின்னா, உந்தி அப்படின்னா உந்திக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, உந்தி தள்ளுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்போ உந்தி பர அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னாக்க, நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், குண்டலினியை மேலே கொண்டு சென்று அப்படின்னு ஒரு யோக பார்வையை இதுக்குள்ள வைத்தோம். அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல உந்தியின் மேல், அப்போ இந்த 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 இதுக்கெல்லாம் தாண்டி அந்த 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 குண்டலினி எங்க இருக்கு, பறந்து இடம் காணக்கூடிய இடத்துல இருக்கு, அங்கே வைத்து உகந்திருந்தானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ யார் உகந்திருந்தான் அப்படின்னாக்க, இந்த இந்த ஆன்மா அந்த சிவானுபவத்தில் திளைத்திருப்பது. எப்படி திளைத்திருப்பது? அந்த மனோன்மணி தாயாரையும் சதாசிவரையும் அந்த பரந்த இடத்திற்கு மேலே வைத்து இருவரும் வேறல்ல என்று அனைத்து சக்தி கூட்டங்களையும் ஒன்று போல வைத்து திரளாக காண்டு உகந்திருந்தானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய அனுபவமாக திருமூலர் சொல்றதா நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். இது ஒரு பார்வை. இப்போ இந்த சந்தித்திருந்த விடம் பெருங்கண்ணியை அப்படின்னு இன்னொரு இடத்துல நம்ம இத உந்திக்கு மேலே வைத்து அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னாக்க உந்தினா எல்லாருக்கும் தெரியும், தொப்புள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடம். இப்ப இந்த தொப்புள் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு மேலே மணிபூரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில உரையாசிரியர்கள். இந்த மணிபூரகத்தில் வைத்து உகந்திருந்தானே அப்படின்னாக்க, இந்த மணிபூரகத்துல வைத்து உயர்ந்திருந்தானே அப்படிங்கறத ரெண்டு விதமா பார்க்கலாம். ஏன்னா அது மணிபூரகம் அப்படிங்கிற ஒரு இடம் யாருடைய இடம்னு நமக்கு தெரியும், உலகியல் சம்பந்தமான ஒரு இடம். அப்ப அந்த உலகியல் சம்பந்தமான இடத்துல வைத்து யாரை வைத்திருந்து, அப்பனையும் என் அம்மை கூட்டத்தையும் வைத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரையும் எங்க வச்சு அவர்கள் சந்தித்த இடம், எவர்கள் இறையம் பெருமானும் பெரும் கண்ணியும் சந்தித்த இடம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஸ்ரீகண்டருத்ரரை பத்தி நம்ம சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மணிபூரகம்ங்கிற இடம் என்ன அப்படின்னா, அப்பவும் இந்த மூச்சுக்கு தான் வரும், டயப்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இந்த டயப்ரம்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, உதரவிதானம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உதரவிதானத்துக்கு மேல வைக்கும்போது அதுவும் இந்த மூச்சு சம்பந்தப்பட்டமான ஒரு இடம் தான். அந்த இடத்துல வச்சு நம்ம யாரை பார்க்கிறோம், என் அப்பனையும் என் அம்மை கூட்டத்தையும், அவங்க ரெண்டு பேரும் இந்த ஞானலிங்கமாக இருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ இந்த உலகியல் ஆசைகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஞானத்தை வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இந்த வாழ்வு ஞானமாக மாறும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா அந்த இச்சை உலகியல் இச்சை எல்லாம் போய், அந்த உயிர் இச்சை போய் இந்த ஆன்ம இச்சை நமக்குள்ளே எழும்பி விடும். அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. சரி, இப்ப ரெண்டு வெர்ஷன் சொல்லிட்டீங்க, நான் எந்த வெர்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த எந்த வெர்ஷன் எடுத்துக்கணுங்கிறத நம்ம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு இடத்துல வச்சு பார்க்கலாம். ரெண்டாவது, பின்னாடி திருமூலர் எந்த இடத்துல என்ன பாட்டை வச்சிருக்கிறாங்க, திருமூலர் அடுத்த மந்திரம் எப்படி வருகுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல்ல என்ன சொல்லுவாரு அப்படின்னாக்க, உயிரை பத்தி பேசுவாரு. அப்போ அந்த உயிரினுடைய மாயா காரியத்துக்குள்ள போய் வெளியில வரக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி பேசுவாரு. அதனால நம்ம இந்த இடத்த நம்ம தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடிய மணிபூரகத்தில் வைத்திருக்கக்கூடிய சக்தியை அப்படின்னு பார்த்து
புரிந்து கொள்வது இன்னும் நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். ஏன்னா நம்ம சதாசிவரையும் மனோன்மணியையும் தான் ஆரம்பத்திலேருந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப திருப்பி அவர் ஸ்ரீகண்டருத்ரருக்கு கீழே கொண்டு வர்றாரு. கீழே கொண்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தடம் கண்ணி அப்படின்னாக்க விசாலாட்சி அப்படின்னு ஒரு ஒரு பெயர் உண்டு அந்த அன்னைக்கு. அப்போ அவளையும் வைத்து இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருந்தானாக்க, இந்த உலகியல்ல அந்த ஞானத்தை நாம் எங்கனம் கொண்டு ஆள்வது, இந்த உலகியலான இந்த பிண்டத்தை எப்படி நம்ம அண்டமாக மாற்றுவது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுக்கறதாவும் இந்த மந்திரத்துல நம்ம பார்க்கலாம். அதனால இந்த 2 புரிதலுமே சரியான புரிதல் தான். ஆனா அடுத்த மந்திரத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்த நம்ம உந்திக்கு மேலே அப்படிங்கறத தொப்பூளுக்கு மேலே அப்படின்னு வச்சு பார்க்கிறது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல். ஏன்னா திருமந்திரம் அப்படிங்கிறது எப்பவுமே முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடிய அனைத்து மந்திரங்களின் ஒரு தொகுப்பு. இதுவுமே ஒரு 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 10 மந்திரத்தோட ஒரு தொகுப்பு தான். அப்ப அந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு பார்வை. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. மிக தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. பல பார்வை வச்சீங்க. நிறைய தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற யாரும் உங்களோட கேள்வி கருத்து ஏதாவது சொல்றீங்களா? நன்றி. அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.